ஒரு 5-6 இயர்ஸ் பேக் இவங்க ப்ரைஸ் வந்து ஒரு 85 rupees இருந்தப்போ இவங்க வந்து கம்ப்ளீட் பைபேக் ட்ரை பண்ணாங்க. 100% பைபேக் அட் 120 rupees சொன்னாங்க. யாருமே விற்கல, எந்த இன்ஸ்டியூஷனில் விற்கல. என்னன்னாக்கா அந்த டைமில் இந்த ஓனருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த கம்பெனியில் பெரிய முன்னேற்றம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவர் பைபேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஏன்னா எல்லா ப்ராஃபிட்டும் நம்ம எடுக்கலான்னு சொல்லிட்டு. பட் யார் எந்த இன்ஸ்டியூஷனை சப்போர்ட் பண்ணல. ப்ரைஸ் பாருங்கள் இப்போ வந்து 495 ரூபா போயிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் இது வீடியோவில் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் பிளட்ஜ் இருக்குது இல்லை. ஸோ ஜென்ரலாகவே வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்னாக்கா கடன் இருக்க ஸ்டாக் அவாய்ட் பண்ணோம். ஓகேங்களா, ஒன்று. ரெண்டாவது வந்து பிளட்ஜ் இருக்க ஸ்டாக் அறவே அவாய்ட் பண்ணோம். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கேப்பை பற்றி பார்த்தோம். கேப் டவுன் நம்ம அவ்வளோ பார்க்க தேவையில்லை. பட் உங்ககிட்ட ஒரு ஸ்டாக் வந்து கேப் டவுன் ஆச்சுன்னா அந்த சம்பவம் வேறு மாதிரி இருக்கும், தரட்டண்டிடும். கேப் டவுனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். கல்யாண் ஜுவல்லர்ஸ் பாருங்கள். கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஸ்டாக் பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேப் டவுன் ஆச்சு. கேப் டவுன் ஆகிட்டு அவர் என்னன்னு பாருங்கள். ஸோ ஸ்டாக்கு கேப் டவுன் ஆகுதுனாக்கா பெரிய ஆளுங்கள்லாம் விற்றுட்டு ஓடுறாங்கன்னு அர்த்தம். கேப் அப்னா ஓடி வந்து அப்படி அள்ளுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் கேப் அப்பும் கேப் டவுன் நிறைய வித்தியாசம் இருக்குது. கேப் அப்பில் வர ஸ்டாக், சப்போஸ் கேப் அப்பில் ஒரு ஸ்டாக் வருது, அது வந்து டெட் ஃப்ரீ கம்பெனியாக இருந்தால் ஜாக்பாட்.